வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாங்கள் அபி கூட்டு வந்த இடம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற வள்ளுவர் கோட்டம். ஆமாங்க, தமிழ் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த இடத்துக்கு வந்தோம். ரீசெண்டாக இதுக்கு 80 கோடி செலவு பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சு, இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக செதுக்கி செதுக்கி செஞ்சுருக்காங்க. பார்க்கறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, நிறைவாக இருக்குது. தமிழுக்காக இவ்வளோ பண்ணது, தமிழ் மிகப்பெரியது, அதுக்காக இவ்வளோ இல்லை, இன்னும் எவ்வளவோ பண்ணலாம். நீங்களே பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும், அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இந்த வள்ளுவர் கோட்டத்தை பற்றி நான் உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். என்னென்ன பார்க்கணும், என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு பெரிய கல்தேர் இருக்காங்க, ரெட் கலரில் தெரிஞ்சது பார்த்தீங்களா, அதுதான் அந்த கல்தேர். அதை பின்னாடி போயிட்டு நம்ம ஷோ வரும் அப்போ பார்க்கலாம், அது நல்லாயிருக்கும். இப்போ இங்கே ஒரு வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ இருக்குது. இந்த ஷோ பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து திருக்குறள் கல்வெட்டுகள் இருக்குதுங்களா, 133 அதிகாரங்களும் கல் தூணில் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து குறள் மணிமண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறள் அரங்கத்தை வந்து கல்ச்சுரல்ஸ்க்கும் எக்ஸிபிஷனுக்கும் நடத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூண்கள் அழகாக இருக்கிறத பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா. இந்த தோட்டம், நடைபாதை எல்லாமே இருக்குது. திருக்குறளை பற்றி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுமாங்க. உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் இந்த திருக்குறள் ரஷ்யாவில் மாஸ்கோ நகரில் உள்ள லைப்ரரியில் குண்டு துளைக்காத பேழையில் வைக்கப்பட்டிருக்குன்னு நான் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேங்க. ஆமாங்க, இந்த திருக்குறளோட புகழையும் அருமையும் நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலான்னு தான் அர்த்தம். திருக்குறளை படித்து நடந்துக்கிறவன் எவனோ அவன் தூய்மையானவனா இருப்பான்னு என் மனசுக்கு தோணுதுங்க. என்ன மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. தமிழ் மேல அவ்வளவு ஆர்வம் நினைக்கிறேன். இந்த ஆர்வம் என்னைக்கும் மாறாம இருக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழகம். வந்தாரி வாழ வைக்கும் தமிழகம் யாரையும் இதுவரையும் ஏமாத்தினதில்லை. அது உண்மைனா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த அண்ணன் சொல்றது கேளுங்க. மியூசிக்கல் ஃபவுண்டன் வந்து 7 மணிலேருந்து 7:10 வரைக்கும். இது வந்து 7:20லேருந்து 7:30 மணி ஆகும். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இடமும் என்விரான்மெண்ட் ரொம்ப கிளீனாக. கைஸ், நாம் இப்போ தேர் போய் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு கூட சொல்லலாம். இதுக்குள்ளே வந்து காலையில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் இப்போ போக முடியல. இதில் கரண்ட் ஒயர்லாம் இருக்கிறதால நம்மளால் போய் பார்க்க முடியல. நீங்கள் முடிஞ்சால் சீக்கிரமாக வந்து பாருங்கள். அம்மா கிட்ட வா அபி, அம்மா கிட்ட வா. எந்த திருக்குறள் தேவையோ அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. உங்களுக்கு பிடிச்ச திருக்குறளை இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் எத்தனை திருக்குறள் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ லைட் ஷோ இமேஜ்ல தெரியுமா? தான், கிறிஸ்டின்ஸ்க்கு தான், முஸ்லீம்ஸ்க்கு தான் இல்லைங்க, எல்லாருமே போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு, இல்லை இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சு போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா, இந்த இடம் ரொம்ப பேரால் பார்க்கப்படுது அப்படின்றதால ரொம்ப நாளைக்கு இது நினச்சிருக்கோங்க. தமிழை எப்படி அழிய விடாமல் நம்ம காப்பாற்றணுமோ அதே மாதிரி தமிழை வாழ வைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளும் போற்றி பாதுகாக்கணும். இந்த இடத்துக்கு போகிறவங்க இந்த இடத்தோட மதிப்பை உணர்ந்து குப்பை போடாமல் நீட் அண்ட் க்ளீனாக
சேஃப்லியாகவும் இருந்துட்டு வாங்க. அண்ட் குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறவங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த மெயின் ரோடு அப்படியே இருக்கிறன்றதால கொஞ்சம் பார்த்து இருக்கணும். மிச்சபடி எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் மன அமைதியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்டர் ஃபவுண்டைன் ஷோவை அமைதியாக உட்காந்து பாருங்கள். இதுக்கப்புறமா அந்த அமைதியை கெடுக்க தமிழ் உங்களோட மனசுக்குள்ளே எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுக்க அந்த தேர் ஷோவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எவ்வளோ பிடிக்குதுன்னு தெரியும். தமிழ் மேலே இருக்கிற பற்று இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாட்டர் ஷோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூடவே பேசி பேசி அது கெடுக்க விரும்பலை. நீங்கள் ஃபவுண்டைன் சவுண்ட் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். பேர் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. உட்காந்து அழகாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கறது நல்லா இருந்துச்சு. குரல் ஷோ ஸ்டார்ட் ஆக போது நம்ம அந்த தீருக்கு போய் உட்காந்துக்கலாம். எங்கே போய்ப்புது ஸோ நீங்கள் வந்து நேரில் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் இதை வந்து ஒரு சாம்பிளாக மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்காக இந்த ஷோ இப்போ ஆரம்பிக்குது. இதை நீங்கள் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். மனிதன் நாகரீகம் எனும் குடிலில் ஏறி வசிக்கத் தொடங்கும் முன் ஒலிகள் அரைக்கூவல்களாய் வடிவம் பெற துவங்கிய காலம் தொட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி நம் அன்னை தமிழ் மொழி. காலமெல்லாம் கடந்து நிற்கும் நம் தமிழ் மொழி உலகில் மிக பழமையான மொழி என்று கருதப்படுகிறது. மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக திகழ்ந்து தமிழரின் வரலாறு, வாழ்வியல், அறம், மாண்பு மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக விழுந்து வரும் அன்னை தமிழ் மொழியின் தொன்மையை அதன் பண்பாடு, சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை மற்றும் கல்வெட்டுகளில் காண முடிகிறது. 3 பிரிவுகள், 133 அதிகாரங்கள், மொத்தம் 1330 குறள்களில் இக்காரினை அளந்து இவ்வுலகிற்கு இன்றியமையாத பொதுமறையை இயற்றி தந்த தமிழ் தாயின் தலைமகன் வள்ளுவர். ஐயன் வள்ளுவனின் பிறந்த வருடம் தமிழக அரசால் கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. சென்னையின் மயிலாப்பூரில் வாழ்ந்ததாக கருதப்படும் இவர் காவிரி பாக்கத்தை ஒட்டி வாழ்ந்து வந்த மார்க் செயின் என்பவரது மகள் வாசுகியை மணமுடித்தார் என்றும் கூறப்படுகின்றது. தன்னை பற்றிய குறிப்புகள் மிக குறைவாகவே கிடைக்கப் பெற்றுள்ள போதிலும் தன் சொற்களால் தமிழ் கடத்தி சாதி மத வேதங்களை களைந்து மனிதத்தை உயர்த்தி பிடித்தவர் வள்ளுவர் திருமகனார். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான சங்க இலக்கியத்தில் 11 கீழ் கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறளை தமிழ் மொழியின் தலைசிறந்த நீதி நூல்களில் ஒன்றென கூறலாம். 1.5 அடியில்
7 சொற்களில் மட்டுமே கொண்டு எழுதப்பட்டு ரத்தின சுருக்கமாக அதே நேரத்தில் மிக ஆழமான கருத்துக்களை வெளிப்படுத்தும் நூலாக மிகச் சிறிய வார்த்தைகளில் மிகப்பெரிய தத்துவங்களை அடக்கியுள்ள நூலாக இருக்கும் திருக்குறள் இன்றும் அது வகுத்தளிக்கும் நெறிமுறைகளுக்காகவும் அது வழங்கக்கூடிய பகுத்தறிவிற்காகவும் தமிழர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மக்களாலும் விரும்பி போற்றப்படுகிறது. அறம், பொருள், இன்பம் என்று 3 பிரிவுகளாக அமைய பெற்றுள்ள திருக்குறளில் முதல் பகுதியான அறம் எனும் பிரிவில் மனித ஒழுக்கத்திற்கு அடிப்படையான மெய்யியல் மற்றும் தத்துவார்த்த கோட்பாடுகள் நிறைந்துள்ளன. உதாரணத்திற்கு, காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது எனும் குறள் ஒருவர் செய்யும் உதவி மிகச் சிறியதாக இருந்தாலும் அதை தக்க காலத்தில் செய்தால் அது இவ்வுலகை விட பெரியது என்று கூறுவதன் மூலம் நட்பின் மேன்மையையும் உதவி செய்வதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கிறது. அடுத்த பிரிவான பொருட்பாலில் வாழ்வுக்கு தேவையான பொருளீட்டுதல், சுய மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான குறள்கள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக எனும் குறளில் கல்வியின் முக்கியத்துவம், கல்லாமையின் தீங்கு, பொருள் கூர்ந்து கற்றல், அதன் பின் அறவழி நடத்தல் போன்ற எக்காலத்திற்கும் பயன் பெறும் கூறுகள் இடம்பெற்றுள்ளன. 3ஆம் பிரிவான இன்பத்து பாலில் இல்வாழ்க்கைக்கு தேவையான அகக்கூறுகள் இடம்பெற்றுள்ளன. உதாரணத்திற்கு, உடம்பொடு உயிரிடை எண்ணமற்றன, மடந்தையொடு எம்மிடை நட்பு எனும் குறள் உடலும் உயிரும் பிரியாமல் ஒன்றாக இருப்பது போல இல்லற வாழ்க்கையில் இருப்போர் ஒன்றாக இருத்தல் வேண்டும் என்ற பொருளுடன் காதலின் சிறப்பையும் இல்வாழ்வின் மேன்மையையும் உணர்த்துகிறது. ஏறத்தாழ 60க்கும் மேலான உலகின் பல்வேறு மொழிகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறள் உலகெங்கும் அதிக அளவில் மொழிபெயர்க்கப்பட்ட சமயம் சாரா நூல்களில் ஒன்றாக திகழ்கிறது. திருக்குறளின் இலக்கிய வடிவமும் பொருளடக்கமும் அதன் செம்மொழி தன்மையை வெளிப்படுத்துவதுடன் உலக இலக்கியத்தின் ஒரு மாபெரும் ஆவணமாகவும் விளங்கி தமிழின் தொன்மையையும் தமிழர்களின் பெருமையையும் இப்புவியெல்லாம் கொண்டு சேர்த்துள்ளது. வள்ளுவருக்கும் அவருடைய குறளுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணம் அன்றைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் திருக்குறளுக்கு உரை எழுதியது மட்டுமல்லாமல் பேருந்துகளில் திருக்குறள், பள்ளி பாடங்களில் திருக்குறள், திருக்குறள் கவியரங்கம், திருக்குறள் ஆய்வு என எளிய மனிதருக்கும் வள்ளுவரை கொண்டு சேர்த்தார். அவர் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் கற்சிலையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு விவேகானந்தர் பாறை, வள்ளுவர் சிலை இவ்விரண்டையும் இணைக்கும் விதம் சுமார் 250 அடி நீளமுள்ள கண்ணாடி பாலம் தமிழக முதல்வர் மு. க. ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கண்ணாடி பாலம் இது என்பது வள்ளுவருக்கு மற்றொரு மணிமுடி. திருக்குறளை கொண்டாடும் பல முன்னெடுப்புகளில் முக்கியமான ஒன்று திருவள்ளுவரின் முக்கியமான நினைவு சின்னங்களில் ஒன்றான சென்னை நுங்கம்பாக்கத்தில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களது நேரடி கண்காணிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் தோரணவாயில், அரங்க மண்டபம், கருங்கல் தேர், தேர் கோபுரம் என மிக விமர்சையாக வள்ளுவர் கோட்டம் 1976ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய கட்டிடக்கலைகளின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டம் வள்ளுவருக்கு புகழ் சேர்க்கும் இடமாகவும் தமிழ் மொழி சார்ந்த பல பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெறும் இடமாகவும் திகழ்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ என்றில்லாமல் யாதும் ஊரே என எல்லா நாட்டவருக்கும் ஆகச் சிறந்த அறநூலாக விளங்கும் சமத்துவ நூலா திருக்குறள்
கரைகள் தாண்டி கண்டங்கள் கடந்து மனிதர்களின் இருள் சூழ்ந்த இடங்களில் ஒளி வீசி அறவழியை காட்டுகிறது. தமிழர்களின் பெருமையை பாரினில் உயர்த்தி பிடித்திருக்கும் திருக்குறள் வள்ளுவன் நம் தமிழ் அன்னைக்கு சூட்டியிருக்கும் மாட்சிக்குரிய மணிமகுடம்.